நண்பர்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையின் மறுபக்கம் என்கிற தலைப்பின் கீழ் இன்றைக்கு ஒரு புதிய தியானத்தை நாம் செய்ய போகிறோம். பொதுவாகவே இந்த வசனத்தை நாம் நம்முடைய ஜெபங்களில் பயன்படுத்துவதுண்டு. பிறருக்காக ஜெபிக்கும் பொழுதும் கூட கர்த்தருடைய ஊழியர்கள் நிச்சயமாகவே முடிவு விட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற இந்த வசனத்தை சொல்லி ஜெபிப்பதுண்டு. இதனால் அநேக தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகம் அடைகிறதுண்டு, அவர்களுக்குள்ள விசுவாசம் ஊன்ற கட்டப்படுவதுண்டு. அருமையான ஒரு வேத வசனம். நிச்சயமாகவே முடிவு விட்டு உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கு முந்தின வசனத்தையும் இணைத்து வாசித்து தியானிக்க வேண்டும். அப்போ தான் இதனுடைய சரியான அர்த்தம் நமக்கு விளக்கும். நான் அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன், நல்லா கவனிங்க. 17ஆம் வசனம். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே, நீ நாள்தோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு இரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. ஆனால் அநேக நேரம் இந்த உலகத்தில் வாழ்கிற துன்மார்க்கமான மனுஷருடைய உயர்வை நம்முடைய கண்கள் காணும் பொழுது, ஒருவேளை செல்வமாக இருக்கலாம், அல்லது அவங்க இந்த உலகத்தை அனுபவிக்கிற விதமாக இருக்கலாம், கார், பங்களா, எதுவாக இருந்தாலும் சரி, துன்மார்க்கமான மனுஷர், ஆண்டவரை அறியாதவர்கள், பாவிகள் செழிப்பாக இருக்கும் பொழுது அவங்க மேலே தேவனுடைய பிள்ளை தன்னுடைய கண்களை வைக்கக்கூடாது. அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாது. அவங்க வாழ்க்கையை நம்ம ஈச்சிக்கக்கூடாது. காரணம், அவங்க வாழ்க்கை வேறு, அவங்க வழிகள் வேறு, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வழி வேறு. இன்றைக்கு ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பின் கீழே உலகத்தின் ஆசை இச்சைகளும் சபையில் தாராளமாக பிரசங்கிக்கப்படுகிறது. உங்கள் மனம் விரும்பினதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், அதுதான் ஆசீர்வாதம் அப்படின்னு சாதாரணமாக இன்றைக்கு செய்யப்படுகிற பிரசங்கங்கள் சபைக்குள்ளே ஏராளமாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாவிகள் மேல் நீ கண்களை வையாதே, பொறாமை கொள்ளாதே, தேவனை குறித்த பயம் எப்பொழுதும் உன்னோடு கூட இருக்கட்டும், உன் இருதயத்தில் இருக்கட்டும். நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு. கர்த்தரை நம்புகிற தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்கிறதான நம்பிக்கை வித்தியாசமானது. நம்முடைய நம்பிக்கை மகிமைக்குரிய நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை நித்திய ஜீவனை குறித்த நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழப்போகிறோம் என்கிறதான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை புதிய வானம் புதிய பூமியிலே நீதி வாசம் பண்ணுகிறதான அந்த தேசத்திலே நம்முடைய தேவனோடு கூட என்றென்றும் வாழப்போகிறோம் என்கிறதான நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்கிறதான நம்பிக்கை. கவனிக்கிறீங்களா? நாம் பாவிகள் அல்ல, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நம்மை தேவனுக்கு முன்பு நீதிமான்களாக்கி இருக்கிறார். இது நம்முடைய நம்பிக்கை. சரியா? அவரை போலவே அவருடைய சாயலாகவே நாம் மறுரூபமாவோம் என்கிற நம்பிக்கை. அவர் மகிமையில் இருப்பது போல நாமும் மகிமையில் இருப்போம் என்கிறதான நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தான் தேவனை குறித்து நமக்குள் இருக்கக்கூடியதான விசேஷமான ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த உலகத்திலும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. நமக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அது விசேஷமான ஒரு வழி. அது கேட்டுக்கு போகிற வழி அல்ல, அது ஜீவனுக்கு போகிற வழி. கேட்டுக்கு போகிற வழியின் வழியாய் அநேகர் போகிறார்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை அவர்கள் மேல் தன்னுடைய கண்களை வைத்து பொறாமை கொண்டு அவங்களுடைய வழிகளை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் நம்முடைய வழியை விட்டு விலகுகிறோம், ஜீவனுள்ள வழியை விட்டு விலகுகிறோம். அதனால் இந்த பூமியில் வாழ்கிற அநேக செல்வந்தர்கள் உண்டு, பணக்காரங்க உண்டு, இந்த உலகத்தை தகாத விதமாக அனுபவிக்கிற துன்மார்க்கர் அநேகர் உண்டு. ஒரு தேவனுடைய பிள்ளையின் கண்கள் அவங்க மேலே வைக்கப்படக்கூடாது.
நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. நம்முடைய கர்த்தர் வரப்போகிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் வழிநடத்தப்பட்டு அந்த வனாந்திரத்தில் வந்து கொண்டிருக்கையில் அவர்களுடைய கண்கள் மோவாபியர்கள் மேல் வைக்கப்பட்டது. மோவாபியர்கள் தேவனை அறியாதவர்கள். அவங்க வழிகள் வித்தியாசம். விக்கிரக ஆராதனைகளும் விபச்சாரங்களும் ரொம்ப மலிவாய் வாழ்ந்ததான ஒரு தேசம். ஆனால் தேவ ஜனங்கள் அதை இச்சித்தார்கள். அந்த வாழ்க்கை அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. இதனால் அநேகர் பாவம் செய்து வனாந்திரத்தில் அழிந்து போனார்கள். அப்போ இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது இல்லையா? சபை தேவனுடைய சுய இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்டது. ஆகையினால் இந்த உலகத்தால் கரைபடாதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடியதான ப்ராஸ்பரிட்டி அல்லது செழிப்பின் உபதேசங்கள், பணம் வேணும், பணம் வேணும், பணம் வேணும், பணத்தை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லக்கூடிய, செல்வ செழிப்பை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லக்கூடிய அநேக ஊழியர்கள் எழும்பி விட்டார்கள். ஸோ பி கேர்ஃபுல். இந்த வசனத்தை நம்ம சரியாக தியானித்தால் இதுதான் அதனுடைய அர்த்தம். நண்பர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து பைபிளை நல்லா தியானம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பார். பைபிளில் உள்ள ஆழமான காரியங்களை அவர் உங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது.